பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை தேவனாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வேத வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். பார்த்தீங்களா? எங்கே நாம் கவனிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அருமையான தேவ பிள்ளை, இந்த உலகத்துல என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிறேனே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, உங்களை நேசித்து உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை விசாரிக்க ஒரு உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மை விசாரிக்கிற அவர் மேல நம்முடைய கவலைகளை வச்சிருங்க. நீங்க சுமக்கிறீங்க, நாம் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கவலையெல்லாம் அவளே சுமந்து கொண்டு நான் சுமக்கிறேன் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, அது தேவையில்லாத ஒரு காரியம். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களை விசாரிக்கிறவர் அவர் என்று அறிந்து கொண்ட பிறகு உங்களுடைய கவலைகளை அவர் மேலாம் வைக்க வேண்டும். அதுதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிற கர்த்தர். யாரும் என்னை விசாரிக்க இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களை விசாரிக்க ஒருத்தர் வந்து விட்டார். இயேசுவின் இதயத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை தினந்தோறும் விசாரித்து உங்களை ஆசிரிக்கிற தேவன். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். ஏனென்றால் அந்த காக்கைகள் கவலைப்படுவது கிடையாது. ஏனென்றால் என்னை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி அது தினந்தோறும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறதா? அறிவான தேவ பிள்ளையே, அப்படி என்றால் அந்த பறவையை காட்டிலும் விசேஷத்தவள் அல்லவா? ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினால உங்களை கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லுகிறார். இந்த காலவெளியில உங்களை தள்ளாட விடாதபடிக்கு உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைங்க. நீங்க பாரத்தை வச்சிருந்ததுனால நீங்க தள்ளாடுறீங்க. எப்படி நடக்கிறது, எங்க போறது தெரியாமல், திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா மேல வச்சிருங்களேன். அவர் உங்களை விசாரித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தாமே நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவ கிருபை உங்களை தாங்கும். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிறேனே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி கர்த்ததாமே கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசிரிக்கிற தேவனாயிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் அவளை விசாரிக்கிற என்பதை அவள் உணர்ந்து அவருடைய கவலை எல்லாம் உண்மையில வைத்து விட உதவி செய்ய நாங்கள் சிந்திக்கிறோம் கர்த்தாவே. என்றால் என் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவளை விசாரித்துக் கொண்டிருக்கிற உணர்ந்து செயல்பட கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, சோதர திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் நீர் அல்லவா? அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருக்கரத்துல முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. நீங்க பெரிய கழிச்சு ஆஸ்வதிப்பிறாக. நம்முடைய கர்த்தா வல்லமுள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து விசாரித்து அவருடைய தேவையை சந்தித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.